Welcome to my channel, my subscriber, thank you. This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity, mobile based part-time job perfect for student, homemakers and job seekers. Use your free time to earn, no fixed hours, work at yours. Just share and publish content, simple task, no selling, no referrals. Have a Facebook, Instagram, YouTube channel. You are already eligible. Earn daily income with the instant payment. Start from day one. Send your name and qualification 9994104160 தமிழ்நாடு பேஸ். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. யூடியூப் சம்பிரதாயம். இன்னைக்கு நாம பார்க்க போறது, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்கப் போகிறதோ அதுவும் நன்றாக நடக்கப் போகிறது. வாங்க பார்க்கலாம். தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா என்பது திரைப்பட பாடல் வரிகள். அனுபவப்பட்டவர்களுக்கு வாழ்க்கையில் தோல்வி என்று எதுவும் இல்லை. நடப்பவை அனைத்துமே வெற்றியின் படிக்கட்டுக்கள் தான். கீதையும் இதைதான் சொல்கிறது. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்கப் போகிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். அடிபட்டு, உதைப்பட்டு, மிதிப்பட்டு எல்லாவற்றையும் பார்த்த அனுபவசாலிகள் கீதையின் பொருளை நன்றாகவே உணர்வார்கள். வாழ்க்கை மலர் படுக்கையும் அல்ல, வழிநெடுகிலும் முள் உள்ள மோசமான பாதையும் அல்ல. அதை நேர்த்தியானதாக ஆக்கிக்கொள்ளும் உபயம் ஒவ்வொருவரின் உள்ளத்தில்தான் உள்ளது. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றனர் ஞானத்தங்கமே. அவர் ஏதும் அறியாத ஞானத்தங்கமே என்று பாடல் பொருள் பொதிந்தது. மனத்தத்துவத்தை விளக்குவது. இருப்பதை விட்டு இல்லாததை தேடி மனிதன் சிரமப்படுகிறான், துன்பத்தில் உழல்கிறான். நாம் தோல்வி என்று நினைக்கும் எல்லாவற்றிலும் ஒரு பாடம் இருக்கிறது, ஒரு வழிகாட்டல் இருக்கிறது. அதனை நமக்கு அறிவுறுத்த நமது முன்னோர்கள் சொல்லி சென்றுள்ளார்கள் பழமொழிகளாக. அனைத்தும் எதிர்மறை நிகழ்வுகளில் நேர்மறையும் ஒளிந்திருக்கிறது. எல்லாமே நமது பார்வையிலும் அணுகுமுறையிலும் உள்ளன. ஒவ்வொரு கெட்ட நிகழ்வின் ஓரத்திலாவது சில நல்லவை ஒட்டி கொண்டிருக்கும். அறிவுள்ளவர்கள் அதனை தங்களுக்கு சாதகமாக்கி கொண்டு முன்னேறி விடுவார்கள். ஒரு வழி அடைக்கப்பட்டால் இன்னொரு வழி திறந்தே இருக்கும். திறந்திருக்கும் வழி மூலம் உள் நுழைந்து தன் விருப்பத்தை சாதித்து கொள்ள புத்திசாலிகள். இரவென்றால் பகலொன்று வந்துடும் என்பதுதானே உலக இயல்பு. பொறுமையும் நிதானம்தானே வெற்றிக்கான இரகசியம். இரு பக்கங்கள். யானையின் பலம் தும்பிக்கை, மனிதனின் பலம் நம்பிக்கை. தன் மீதும் தன் செயல்களின் மீதும் நம்பிக்கை கொண்ட எவனும் தோற்றதாக வரலாறில்லை. உண்மையும் விசுவாசமும் கொண்ட ஒருவனை தோல்வியால் வெல்ல முடியாது. உண்மையான அறிவாளி வெற்றி பாதையை அறிந்து முன்னேறினாலும் தோல்வியை சந்திக்கவும் தயாராக இருப்பான். தூண்டில்காரனுக்கு மிதப்பின் மேலேயே கண். வெற்றியாளர்கள் நேர்மறை எண்ணங்களுடன் நேர்மறை வழிகளையே தேர்ந்தெடுத்து முன்னேறுவார்கள். பெருமழை அதிக நேரம் நீடிக்காது, கெட்ட நேரம் தொடர்ந்து வராது. கெட்ட நேரங்களே நம் புத்தியை கூர்மையாக்கி நம் செயல்களை துரிதப்படுத்தி நம்மிடமுள்ள நல்லவற்றை வெளிக்கொண்டு வரும். கடைசி வரை கடினமாக உழைப்பவர்களை கடவுள் கைவிட மாட்டார். உறுதியாக உழைப்பவருக்கு இறுதியில் வெற்றிதான். அப்புறம் என்ன? எதற்கு வீணானவற்றை எண்ணி நாட்களை வீணடிக்க வேண்டும்? எல்லாவற்றையும் நம்பிக்கையுடன் அணுகி வாழ்வை வளமானதாக்கி வாழ்ந்து மகிழ்வோம். பெருமழை அதிக நேரம் நீடிக்காது, கெட்ட நேரம் தொடர்ந்து வராது. வாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.